வணக்கம். முக்கிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கிய செய்திகளை காண்பதற்காக நம்ம எஸ்ஐஎஸ் அகாடமியோட செய்தி டைமில் இணைஞ்சிருக்கோம். இன்றைய செய்தி டைமில் ஒரு செய்தி, 2 முக்கிய நாட்கள், கொரோனா சம்மந்தப்பட்ட முக்கியமான செயலிகள், இன்னும் பிற சுவாரஸ்யமான தகவல்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பழைய சிலபஸ் படியும் பழைய பேட்டர்னையுமே நடத்தலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவிலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து முக்கிய தினங்கள். ஸோ இன்றைய நாம் பார்க்க போகிற 2 முக்கிய தினங்கள். ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கிய நாள். சரிங்க, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1, 1935 நிறுவனாங்க. இதனுடைய தற்போதைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உர்ஜித் பட்டேல். இந்த ரிசர்வ் வங்கியோட பணிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நிதி கொள்கையை உருவாக்குதல், செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல். அது மட்டும் இல்லாமல் வங்கிகளோட பண கையிருப்பு விகிதத்தை முறைப்படுத்துறதும், நிதிசார் துறைகளை வந்து முறைப்படுத்துறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த துறைகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதும் இந்த ரிசர்வ் வங்கியோட முக்கியமான பணி. இந்திய ரூபாய் நாணயம் மற்றும் தாள் இருக்கு இல்லைங்களா, அதை அச்சிடுதல், பழைய தாள்களை வந்து புதிய தாள்களுக்கு பரிமாற்றம் செய்தல், இது எல்லாமே நம்ம ரிசர்வ் வங்கியோட கண்ட்ரோலில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கிய நாள் ஏப்ரல் 1. ஸோ ஏப்ரல் 2 நம்ம ஒரு மனிதரோட பிறந்த தினத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம். தமிழ் சிறுகதை தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற வடகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் தான் இந்த வாவேசு. சரிங்களா? இந்த வாவேசு இந்திய விடுதலைக்காக முதன்மை பங்காற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த இலக்கியவாதியாகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் திகழ்ந்திருக்காரு. இவர் தமிழகத்தில் இருக்க திருச்சிராப்பள்ளியில் பிறந்தவர். ஸோ இன்றைய முக்கிய தினங்களை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தான். அந்த கொரோனாவை தடுக்கிறதுக்காக நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய செயலிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ அந்த செயலிகளை பற்றி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆப், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஐஃபோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நிறைய வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பற்றின ஒரு தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா கவச். ஸோ இந்த கொரோனா கவச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை நெருங்கினால் எச்சரிக்கை செய்யும் மொபைல் அப்ளிகேஷன். சரிங்களா? அதாவது ஒருத்தருக்கு வந்து நோய் தொற்று இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட போகும்போது ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்யும். இது எப்படி செய்யுது அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவரோட மொபைல்லையும் இருக்க அவருடைய நம்பர் மற்றும் அவருடைய இருப்பிடம் இருக்குல்லையா, அது சார்ந்த தகவல்களை பயன்படுத்தி அவரை இன்னொருத்தர் நெருங்கும்போது அவருக்கு எச்சரிக்கை செய்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அடுத்தது குவாரண்டைன். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தொற்றுனால யாரெல்லாம் வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்களோ அவங்கள கண்காணிக்கிறதுக்காக மும்பை ஐஐடி வந்து வெளியிட்டிருக்குள்ள அப்ளிகேஷன் தான் இந்த குவாரண்டைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சேது. இந்த ஆரோக்கிய சேதுன்ற அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா, கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவரின் நிலை குறித்து அறியவும், அதிகாரிகளுக்கு மக்கள் தகவல் அளிக்கவும். சரிங்களா? இதுக்காகத்தான் இந்த ஆரோக்கிய சேது அப்படின்ற அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இடையில பிரதமர் கூட பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செய்தி தளங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய சேது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகவல், உங்களுடைய இருப்பிடம், எல்லா நிலைகளையும் அறிஞ்சிட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா அப்படின்ற தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா சேகரித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அதை தெரிவிக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை இப்போ கவர்மெண்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநில அரசாங்கங்களும் தடுப்பு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து கொரோனா வாட்ச் அப்படின்ற அப்ளிகேஷனை கர்நாடகா மாநிலம் வெளியிட்டிருக்கு. கோவிட்-19 கண்காணிப்பு அமைப்பு, அதாவது கோவிட்-19 மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற அப்ளிகேஷனை தெலுங்கானா அறிமுகம் செஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ டெல்லியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக பரவுறதுனால 5T அப்படின்ற ஒரு திட்டத்தை கெஜ்ரிவால் முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதையும் தாண்டி 21 கட்டுப்பாட்டு பகுதியில் வந்து ஆப்ரேஷன் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன், தடுப்பு திட்டம், நடவடிக்கைகள் மூலமாக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து கொரோனாவை தடுத்துட்ருக்காங்க. ஸோ அதற்கான அப்ளிகேஷன் பற்றின பெயர், அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை செய்கிறதுக்கு வந்து நம்மளுடைய இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசோதனை முறையை வந்து சொல்லியிருக்காங்க. RT-PCR அப்படின்ற முறையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா தொற்றை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்கிறதுக்காக நம்ம இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்லியிருக்க அந்த
பரிசோதனை முறை பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த RT-PCR, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RT-PCR தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ரேபிட் கிட் அப்படின்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற பல முறைகள் சொன்னாலும் கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு இந்த முறை தான் பயன்படும் அப்படின்னு அவங்க பரிந்துரைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கரோனா வைரஸ் தொற்று பரவும் அபாயம் உள்ள பகுதி அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி அறிவிச்சாங்கன்னா தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 பிரிவு 76 படி தான் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நிறைய வழிகாட்டும் நெறிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொள்ளை நோய் சட்டம் 1897 இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அபாயமான பகுதி அப்படின்னு சொல்கிறதுக்கு கொரோனா தொற்று பரவுற அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பொது சுகாதார சட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க 1939 பிரிவு 76 படி. அது மட்டும் இல்லாமல் கொள்ளை நோய் சட்டம் 1897 பயன்படுத்தி தான் வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆப்ரேஷன் சஞ்சீவினி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படை வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு 6.2 மில்லியன் டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த வழங்கியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சஞ்சீவானி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சன்ரைஸ். ஸோ சன்ரைஸ்ன்றது என்ன அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும், சன்னுங்கிறது சூரியன்றதுனால சூரியனை பற்றின ஒரு செய்தி தான். இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்கும் அதன் கதிர்வீச்சு புயல்கள் மற்றும் சூரிய துகள்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கும், சரிங்களா, சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்கும் அதன் கதிர்வீச்சு புயல்கள் மற்றும் சூரியனின் துகள்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கும் அமெரிக்காவோட நாசா வந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ். ஸோ இந்த சன்ரைஸ்ன்றதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா சன் ரேடியோ இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது தான் இந்த சன்ரைஸ் அப்படின்ற திட்டம். ஸோ இதை யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா அத்தனை செய்திகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விரிவான தகவல்களை வந்து கொண்ட அந்த பிடிஎஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கியமான தகவல்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி டைமில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் செய்திகளை வந்து நம்ம செய்தி டைமில் தினம் பார்க்கலாம். நன்றி.